இது ஐஃபோன் 7. இது ஒய்ஃபை மட்டும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, நெட்ஒர்க்கும் வரும், ஆனால் ஒய்ஃபை சர்ச்சிங்கே ஆகாது. பாருங்க, ஒய்ஃபை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகாது. ஓகேங்களா, ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு சர்ச்சிங் கொடுத்தா சுத்தமாக சர்ச்சிங்கே ஆகுது. ஐஃபோன் 7 ப்ளஸ். ஓகேங்களா, இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கைட்டிக்கலாம். ஓகேங்களா, கைட்டத்தை தான் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூ டேமேஜ்னால் நிறையா செட்டு ஃபால்ட் ஆகுது. ஸ்க்ரூவை மாற்றி போட்டாலே கண்டிப்பாக டெட் ஆகிடும். டெட் ஆகுதுன்னு வேறு ஏதாவது நமக்கு டச் ஒர்க் ஆகாமல் போகலாம், இது பார்க்கலாம். நிறையா ஃபால்ட்டு மேக்ஸிமம் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ராங் ஸ்க்ரூ டேமேஜ் தான். இது கொஞ்சம் ஐஃபோன் ஸ்க்ரூஸ்லாம் கைட்டிக்கலாம். ஓகேங்களா, இது ஏற்கனவே வெளியே போயிட்டு வந்த செட்டு தான், அதனால் ஸ்க்ரூஸ்லாம் அதிகமாக கிடையாது. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா ஸ்டிப்ஸ் ஏதாவது கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வைக்கும். அதனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இது பண்ணிக்கணும். இதுக்கே இது வெளியே போயிட்டு வந்து செட்டாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கைட்டத்துக்கு. இதே நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி கைட்டுக்காமல் இருந்தால் கொஞ்சம் செட்டு கைட்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா, போர்டு எடுத்தாச்சு. ஏற்கனவே எல்லாத்தையுமே இது பண்ணி பார்த்துருக்காங்க, நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒய்ஃபை இன்னும் ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஒய்ஃபை ஷார்ட்டாக இருந்தால் நம்ம மாற்றி தான் ஆகணும். மாற்றினா நம்ம நேண்ட் ப்ரோக்ராம்லாம் பார்க்காம இருக்கும். ஷார்ட் இருக்குன்னா நம்ம இதை ஜஸ்ட்டு ரீபால் பண்ணாவே போதும். ஃபஸ்ட்டு ஷார்ட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இது 1.8 OTG பார்க்கறதுக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு தான் இதாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஷார்ட் மட்டும் செக் பண்ணிக்கலாம். இது ஷார்ட் கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம இப்போ ஐசி ரீபால் பண்ணி வச்சாவே போதும். ஏன்னா இது இன்புட் ஆகன்னு எதுவும் ஷார்ட்டேஜ் ஆக. ஓகேங்களா, நம்ம ஐசியை மட்டும் ரீபால் பண்ணி வைக்கலாம். ஐசி ரீபால் பண்ணவே மேக்ஸிமம் 100% சக்ஸஸ் ஆகிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் இன்னொரு வாட்டிக்கும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்றுக்கு 2 ஐட்டம் செக் பண்ணிட்டு தான் நமக்கும் இதாக இருக்கும். ஷார்ட் கிடையாது. ஓகேங்களா, ஷார்ட் கிடையாது. இதெல்லாம் எதுவும் ஷார்ட் கிடையாது. நீங்கள் ஒன்றுக்கு 2 ஐட்டம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுவும் ஷார்ட் கிடையாது. நம்ம இப்போ இது ஜஸ்ட் ரீபால் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம ஸ்லோவாக இது பண்ணிக்கலாம்.
லைட்டாக பொறுமையாக ஸ்க்ராட்ச் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப இது பண்ணாலும் ட்ராக் இதாகிடும். மேக்ஸிமம் ட்ராக் கட் ஆகாமல் நம்ம செஞ்சுட்டாவே பிரச்சனை நமக்கு அதிகமாக இருக்காது. இதெல்லாம் பொறுமையாக பிளாக் பேஸ்ட் சுற்றி இருக்கிறத முதல்ல ரிமூவ் பண்ணிடணும். சுற்றி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக இது பண்ணவே வந்துடும். லைட்டாக இது பண்ணாவே போதும். ஏன்னா ரொம்ப தான் ஹார்டாக இது பண்ணால் ஒய்ஃபை எங்கே பேடு சுத்தமாக டேமேஜ் ஆகிடும். அதனால் சும்மா லைட்டாக ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணலாம். அது ஒய்ஃபை இதே ஒய்ஃபை அட்ரஸ் தான் காட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நேண்டு ரீப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒய்ஃபை நமக்கு அட்ரஸ் தான் காட்டுது, ஒய்ஃபை ஜஸ்ட்டு சர்ச்சிங் மட்டும் ஆகுது. அதனால தான் நம்ம இதை ரீபாகவே பார்க்கோம். ஃபஸ்ட்டு இந்த இடம் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணணும் ட்ராக். ஏன்னா எடுத்துக்கிச்சுன்னா நமக்கு தான் திருப்பியும் ஒன்றுக்கு 2 வேலையாக செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம பொறுமையாக செஞ்சிட்டோன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. ஓகேங்க, அதுதான் பொறுமையாக க்ளீன் பண்ணிட்டு போகலாம். இதுதான் லைன் அழகாக எடுத்துகிட்டு தான் வரும். நம்ம லைனாக லைன் கட் ஆகிற வரைக்கும் நம்ம சேஃபாக கொஞ்சம் பண்ணிடணும். அப்படியே ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணணும். சும்மா நம்ம போட்டு ரொம்ப தான் ஹீட் காட்டினா நமக்கு தான் இதாக இருக்கும். அதாவது போர்டு தாங்கணும். ஓகேங்களா, போர்டு தாங்கினா நம்ம தாங்கிறதுக்காக எவ்வளோ வேணாலும் நம்ம ஹீட் கொடுத்தோன்னா போர்டு கண்டிப்பாக வீணாக தான் போகும். அதனால் ஹீட்டிங் நம்ம கண்ட்ரோலுக்கு நம்ம கையில் வைக்கணும் எப்பயுமே. அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேங்க,
பெயினாக தான் இருக்குது. இப்போ ஐஸையும் க்ளீன் பண்ணி வச்சாகணும். ஐஸை க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ரீபால் பண்ணிடலாம். லைட்டாக டஸ்ட்டு இருந்தாலும் நமக்கு நிறையா பிரச்சனை ஏற்படும். அதனால் டஸ்ட்டு காக்க வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சும்மா லைட்டாக இது பண்ணிடுங்க. லைட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. வச்சியா அது